12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 12.1ல் கொஸ்டின் நம்பர் 2. இசட்டின் மீது பெருக்கல் என்ற செயலி பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது m பெருக்கல் n அப்படின்னா m பவர் n ப்ளஸ் n பவர் m. ஒவ்வொரு m, n பிலாங்ஸ் டு z. ஸ்டார் ஆனது இசட்டின் மீது அடைவு பண்பு பெற்றுள்ளதா? அடைவு பண்பு இருக்கா? அடைவு பண்புனா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஏபின்னு 2 உறுப்பை நம்ம இசட்டில் எடுத்துக்கிறோம்னா ஏ ஸ்டார் பிங்கிறது இசட்டில் இருந்தால் அடைவு பண்பு இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். கணக்கில் கொடுத்தது m இன்ட்டு n ஈக்குவல் டு m பவர் n ப்ளஸ் n பவர் m. இது கணக்கில் கொடுத்துருக்கிற வரையறை. இப்போ m மதிப்பு, mக்கு ஒரு மதிப்பு, nக்கு ஒரு மதிப்பு எடுத்துக்கிட்டு இந்த கணக்கை போட்டு பார்ப்போம். mக்கு ப்ளஸ் நம்பரும் nக்கு மைனஸ் நம்பரும் ஏதாச்சும் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். நம்பர் எடுத்துகிட்டு நம்பராக போட்டோம்னா உங்களுக்கு புரியாது. m ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துப்போம், n ஈக்குவல் டு -2ன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுதானே m இன்ட்டு n. அப்படின்னா என்ன கணக்குப்படி? m பவர் n n பவர் m. இதுதான் வரணும். இப்போ இதை அப்படியே பிரதிக்கிட்டு பார்ப்போம். m பவர் n, mங்கிறது 3, அதனுடைய அடுக்கில் n, n என்ன வரும்? -2 ப்ளஸ் n, nங்கிறது என்ன? -2. -2ஓட அடுக்கில் m இருக்குது, mங்கிறது 3. இப்போ இதை சுருக்கணும்னா 3ஓட அடுக்கில் -2, 1/3 ஸ்கொயர். இந்த -2 +2 ஆகிடும். ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ண க்யூப் பண்ணால் என்ன ஆகிடும்? -2 -2 -2ன்னு 3 தடவை பெருக்கிறப்ப -8 வரும். என்ன ஆகுது? 1/9 -8. 1/9 -8. இப்போ இதை மீசியமை எடுத்து சுருக்கும். மீசியமை 9 எடுத்துக்கிட்டு குறுக்கு பெருக்கல் 1 9 8 72. இப்போ மதிப்பு என்ன வரும்? -71/9ன்னு வரும். இந்த 71/9 அப்படிங்கிறது நிச்சயமாக எதில் இருக்காது அப்படின்னா இசட்டில் இருக்காது. அப்போ என்ன அது? ஈருறுப்பு செயலி அந்த ஸ்டார் இருக்குது இல்லையா, கணக்கில் கொடுத்துருக்காங்களா பெருக்கல் மாதிரி, அது என்னன்னா அடைவு பண்பு இல்லாதது. அதை எழுதிடும். கேட்டிருக்கிறது அவ்வளோதான். இந்த கணக்கு ஓவர். ஓகே.